பொதுவா நம்ம நிறைய பசங்களை பார்த்திருக்கோம். ஒண்ணு சுய ஒழுக்கமே இல்லாம தான் இஷ்டத்துக்கு இருக்கிறது. ஆனா இன்னொரு ரகம் இருக்கு. சின்ன வயசுல இருந்து சொந்த வீட்டுக்கு போகணும், என் வீட்டுல இருக்கிறவங்கள நான் நல்லா பாத்துக்கணும்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பையனுடைய கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்பா இல்லாத பையன், அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அவனால முடிஞ்ச அளவுக்கு படிச்சு இப்போ சிட்டில ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு. சம்பளம் கம்மியா இருந்தாலும் அந்த சம்பளம் அவனுக்கு பெரிய விஷயம் தான். அவன் கூட அவனோட ரூம்ல இருக்கிற எல்லாருமே நல்லா செலவு பண்ணுவாங்க. ராத்திரி பகல்னு சொல்லி அவங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ ஹோட்டலுக்கு போவாங்க, ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடுறதுக்கு போவாங்க. ஆனா இவன் மட்டும் எங்கேயுமே போக மாட்டான். சரியான கஞ்ச பைய, ஏன்டா இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அவனுக்கு தான் தெரியும் ₹1 இல்லாட்டி எவ்வளவு அவமானப்படணும்னு சொல்லி. அதனாலேயே அவனுடைய ஆசைகள் தேவைகள் எல்லாத்தையுமே குறைச்சுக்கிட்டான். கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து எப்படியாவது சொந்த வீடு கட்டி அம்மாவை நல்ல முறையில வைக்கணும்னு அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருக்க ஆரம்பிச்சான். நாட்கள் நகர நகர கிண்டலா பார்த்தவங்க முன்னாடி அவன் உயர உயர வாழ்ந்து காட்ட ஆரம்பிச்சான். அது அவங்கள வெறுப்பேத்தணும்ன்றதுக்காக கிடையாது. அவனுடைய வாழ்க்கையில அவன் பட்ட வேதனைகளுக்கான வெளிப்பாடு அது. கொஞ்ச நாள் போக போக ப்ரொமோஷன் கிடைக்க ஆரம்பிச்சது. அந்த கம்பெனியுடைய ஓனருடைய நம்பிக்கையை முழுசா சம்பாரிச்சான். அதனால அவரு பினான்ஸ் சம்பந்தமான பணம், வரவு செலவு எல்லாத்தையுமே அவன் கிட்ட கொடுத்து வைக்க ஆரம்பிச்சாரு. இத பார்த்த அவன் கூட இருக்கிற இன்னொரு பையனுக்கு பயங்கர கோபம். எனக்கு அடுத்து வேலைக்கு சேர்ந்தவன் சரியான கஞ்ச பிசுனாரி, எதுக்குமே ஆகாத ஒருத்தனுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்து என்ன அவமானப்படுத்துறாங்களான்னு சொல்லிட்டு அவன் மேல அளவுக்கு அதிகமான கோபம் அவனுக்கு இருந்துச்சு. இப்படி இருக்கிற நிலைமையில ஒரு நாள் ஓனர் பெரிய பண்டில் நிறைய பணம் கொடுத்திருந்தாரு. அதுல ஒரு பண்டில் மட்டும் அவன் திருடிட்டு போய் அவனுடைய ரூம்ல வச்சுக்கிட்டான். அந்த பழிய தூக்கி முகிலன் மேல போட ஆரம்பிச்சான். போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆச்சு. சாதாரண ஒரு அப்ராணி மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அவன் எவ்வளவோ சொல்லி பார்த்தாலும் திருட்டு பையன் பேச்செல்லாம் கேட்க முடியாது, போய் ஓரமா உட்காருன்னு சொல்லி அடிச்சு துரத்துனாங்க. பயங்கரமாக அழுதான், கெஞ்சி பார்த்தான். சார், நான் இவ்வளவு நாளா நான் எப்படி வேலை பார்த்திருக்கேன், என்னோட வேலையில இவ்வளவு நம்பிக்கை வச்சு நீங்க இப்ப மட்டும் ஏன் சார் சந்தேகப்படுறீங்க, இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு சார், நான் எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன் சார், தயவு செஞ்சு விட்டுருங்க சார், நான் எந்த தப்பும் பண்ணல, என்னை பத்தி உங்களுக்கே தெரியும்ல, இப்படி எல்லாம் கெஞ்சி பார்த்தான். அப்போதான் அவர் சொன்னாரு, நீ ஏழை பையங்கிறதுனால தான் எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு, வீடு கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தியே, இப்ப அதுக்கான பணத்தை நீ என்கிட்ட கை வச்சு எடுத்து அது மூலமா உன் வீட்டை கட்டுவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லைன்னு அவர் பயங்கர கோபமா சொன்னாரு. போலீஸ்காரங்க பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சாங்க. வேற வழி இல்லாம அவனுடைய சேவிங்ஸ் பணத்துல இருக்கிறத அவர் கையில ஒப்படைச்சான். என்கிட்ட இவ்வளவுதான் சார் இருக்கு, நான் சிறுக சிறுக சேமிச்ச பணம் சார் இது, நிச்சயமா நான் திருடவே இல்ல சார்னு சொன்னான். அதுக்கடுத்து அவன்கிட்ட இருந்த மிச்ச பணத்துல அந்த கேஸ்ல இருந்து ஜாமீன் வாங்கி வெளியில வந்தான். ஆனா அவங்க அம்மா மூஞ்சிய பாக்குறதுக்கு அவனுக்கு ரொம்ப வெக்கமாவும் அசிங்கமாவும் இருந்துச்சு. அதனாலேயே ஊர் பக்கம் போகவே இல்ல. இருந்த ரூம காலி பண்ணிட்டு ஊருடைய ஒதுக்குப்புறமா ஒரு குப்பமேட்ல தனியாக இருக்க ஆரம்பிச்சான். அழுதுக்கே இருந்தான். அவனுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்ல. எங்க போனாலும் திருட்டு பையன்ற பெயரோடய அவன் சுத்திட்டு இருந்தான். இப்படிப்பட்ட நேரத்துல இந்த விஷயம் அவனுடைய அம்மாவுடைய காதுக்கு விழுந்துச்சு. அவங்க அம்மா காதுக்கு மட்டும் இல்ல, அந்த ஊர்ல இருக்கிற எல்லார் காதுக்குமே. ஏண்டி மீனா, உன் பையன் திருட்டு பையலாம்ல, அப்ப இவ்வளவு நாள் வேலை செஞ்சதெல்லாம் சும்மாவா, இந்த திருட்டு பணத்துலதான் நீங்க இடம் வாங்கி போட்டிருக்கீங்களா என்ன, நான் நினைச்சேன்டி உன் பையன் மூஞ்சிக்கெல்லாம் எப்படித்தான் பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிச்சோ, அவன் மூஞ்சிய பார்க்கும்போதே தெரியல திருட்டு மொழி, இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி அவங்கள காயப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அவங்க முன்னேறினத யாராலையும் தாங்கிக்க முடியல. ஆனா இப்ப தன்னோட பையன் எங்க இருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு மீனா அம்மா அவங்க கால்ல போட்டிருந்த ஒரு கொலுசை வித்துட்டு தன்னோட பையனை தேடி அவன் இருந்த இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிச்சாங்க. அங்க போய் விசாரிக்கும் போது, அந்த திருடனோட அம்மாவா நீங்க, அவெல்லாம் அன்னைக்கே காலி பண்ணிட்டு போயிட்டான், 6 மாசமா எங்க இருக்கான்னு எங்களுக்கே தெரியலன்னு சொல்லி ரொம்ப கீழ்த்தரமா அவங்கள பேசி அனுப்பி வச்சான். அந்த ரூம்ல இருந்து இன்னொருத்தன். அடுத்து அவங்க தெரு தெருவா தேட ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர்கிட்ட தான் பையனுடைய போட்டோவை காட்டி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா எங்கேயுமே அவனை பத்தின எந்த தகவலும் கிடைக்கவே இல்ல. மனசு உடைஞ்சு போய் ஒரு பார்க்கா தேட ஆரம்பிச்சாங்க. அந்த பார்க்ல ஒரு நாள் இரவு நேரத்துல தனிமையில ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தான். அதை பார்த்ததுமே தன்னோட பையனா இருக்க கூடாதான்னு நினைச்சு அவங்க வேக வேகமா ஓடி போய் அவனுடைய தோள்பட்டையில கை வச்சதுமே திரும்பி பார்த்தால் முகிலன் தான். அவன் அம்மாவை பார்த்ததும் பேச முடியாம பயங்கரமாக கதறி அழுதான். அவங்க அம்மா எந்த வார்த்தையும் சொல்லல. நீ திருடியாடான்னு கேட்கவே இல்ல, நீ என் பையன் திருட மாட்டான்னு எதுவுமே சொல்லல. ஆனா அவனை தம் அடியில படுக்க வச்சு அன்பாக தலையை கோதி விட்டாங்க. அவன் மனசுல இருந்த வலியெல்லாம் போற அளவுக்கு அவன் அழுதுட்டே இருந்தான். நேரம் போய்கிட்டே இருக்கு. ஆனா அவனுடைய அழுகைக்கு மட்டும் ஒரு முடிவே இல்ல. அப்போ மீனம்மா அவனை தூக்கி அவனுடைய நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்தாங்க. வா நம்ம வீட்டுக்கு போகலாம்னு சொன்னாங்க. எந்த மூஞ்சிய வச்சுக்குமா நான் நம்ம வீட்டுக்கு வருவேன், என் பேர் கெட்டு போச்சு, எல்லாம் கெட்டு போயிடுச்சு, என்கிட்ட 10 பைசா இல்ல, நான் மறுபடியும் அந்த ஊர்ல வந்து என்னமா செய்ய போறேன், என்னால வர முடியாதுமா, உன்னை பார்க்கவே எனக்கு அருகதை இல்லாத அளவுக்கு என் வாழ்க்கை திசை மாறி போகும்னு நான் நினைச்சே கூட பார்க்கவே இல்லைன்னு சொல்லி பயங்கரமா அழுதான். இத பார்த்ததுமே அவங்க அம்மா என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நீ வீட்டுக்கு வான்னு சொன்னாங்க. அதுக்கு அவன், இவ்வளவு நாள முட்டாளா தனிமையில உட்கார்ந்து அழுதுட்டே இருந்தேன், என் அம்மா எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும்போது நான் ஏமா இப்படி ஓடி ஒளியணும், நிச்சயமா நான் ஓடி ஒளிய மாட்டேன், யார் அந்த பணத்தை எடுத்தாங்களோ அவங்கள கையும் களவுமா பிடிச்சு ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வர்றேன், உன் பையன் திருடனா நம்ம ஊருக்கு வரமாட்டேமா, இந்த திருட்டு பையன் நிச்சயமா மீனம்மாவுடைய பையனா இருக்க முடியாது, நான் என்ன நிரூபிச்சுட்டு வர்றேமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வழி அனுப்பி வச்சான். அவங்க அம்மா இருக்கிற பணத்தை தான் பையனுக்கு செலவுக்கு கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புனாங்க. ஆனா அந்த திருட்டு விஷயத்த பத்தியோ
அவனுக்கு ஆறுதலாகவோ ஒரு வார்த்தை கூட அவங்க பேசவே இல்லை. அவன் நேராக ஓனர் வீட்டுக்கு தான் போனான். அங்க போய் அவரை கையோட ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்தான். அவனுக்கு இருந்த ஒரே ஒரு சந்தேகம், நீ எல்லாம் என்னை விட பெரிய ஆள் ஆகிட்டேன்னு சொல்லி அடிக்கடி குத்தி கட்டிக்கிட்டே இருக்கிற ஒருத்தன் மேல மட்டும்தான். அவனுடைய ரூமுக்கு போய் அங்க போய் தேட ஆரம்பிச்சான். அப்போ ஓனர் கேட்டாரு, ஏன் இவனோட ரூம்ல வந்து தேடுற? அவன் உன்ன மாதிரி கிடையாதுன்னு சொன்னாரு. ஆமா சார், நிச்சயமா அவன் என்ன மாதிரி கிடையாது. கடைசியா நீங்க பணம் கொடுத்தப்ப இந்த விஷயம் அவனை தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவன் தான் அந்த பணத்தை முதல்ல பார்த்தான். நான் இல்லாதப்போ அவன் ஏன் சார் என் ரூம்ல இருந்து வெளியில வரணும்? இப்படி அவன் ஒரு கேள்வி கேட்டதுமே ஓனர் எதுவும் பேசல, அமைதியாக இருந்தாரு. அந்த ரூம் முழுக்க தேடும் போதுதான் பண்டிலா சுத்தி கொடுத்த அந்த பணத்துடைய கவரும் அந்த பணத்துக்கு மேல இருந்த சலானும் அங்க இருந்துச்சு. அவனுடைய டிராவை திறந்து பார்க்கும்போது அங்க 2 தாள் இருந்துச்சு, 500 ரூபாய் தாள். அத கையோட எடுத்து மறுநாள் ஓனர் கூட்டிட்டு பேங்க்ல போய் அந்த சலானை காட்டி என்கொயரி பண்ண ஆரம்பிச்சான். கடைசியில தெரிஞ்ச விஷயம், அவன் தான் அந்த பணத்தை கையாடல் பண்ணிருக்கான்னு சொல்லி. ஏன்னா அந்த பணத்துடைய சீரியல் நம்பரும் பேங்க்ல கொடுத்த பணத்துல இருந்த சீரியல் நம்பரும் ஒன்னா இருந்துச்சு. இப்ப திருடன்ற பேர்ல இருந்து அவன் வெளியில வந்துட்டான். அந்த கம்பெனில யாரெல்லாம் அவனை கேவலமா பார்த்தாங்களோ அவங்க எல்லாருமே அவனை பாராட்டினாங்க. ஆனா அந்த பாராட்டு அவனுக்கு முக்கியமே கிடையாது. தான் அம்மா கொடுத்த அந்த ஒரு முத்தம், அந்த முத்தத்துலதான் என்னோட தைரியமே ஒளிஞ்சிருந்துச்சு. என் அம்மா நினைச்சிருந்தா கேட்டிருக்கலாம், ஏன்டா திருடுன, இப்படி எல்லாம் நீ பண்ணலாமான்னு கேட்டிருக்கலாம். அப்படி இல்லனா உன் மேல இப்படி சொல்றாங்களே, என்னடா நீ அப்படி எதுவும் பண்ணியா, நீ அப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்படி ஒரு வார்த்தை கூட என் அம்மா சொல்லவே இல்லை. என்னோட அம்மா மனசுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவன்னு சொல்லி. இப்போ தைரியமா நான் என்னோட ஊருக்கு போவேன், தலை நிமிர்ந்து என் அம்மாவை கூட்டிட்டு போவேன், யாரு என்ன சொல்றாங்கன்னு நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவன் தன்னோட ஊருக்கு கிளம்பினான். ஓனருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கொடுத்த அந்த பணத்தை அவர் மறுபடியும் கொடுத்தாரு. இப்போ ஒரு பெரிய சம்பளத்துல அவனை வேலைக்கு வச்சாரு. இந்த விஷயமும் ஊர் முழுவதும் பரவ ஆரம்பிச்சது. அப்பவே தெரியும் மீனா அவன் பையன் அப்படியெல்லாம் கிடையாது, நல்ல பையன்தான்னு சொல்லி அங்க இருக்கிற 2 பேர் பேசத்தான் செஞ்சாங்க. இதான் உலகம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.